ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் ஃபாலோவர்ஸ் கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அவங்களோட ப்ரிடிக்ஷன் கூட சேர்த்து நம்மளோடையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். டோட்டலாக 3 கமெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்த்தி சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன், கண்டிப்பாக வில்லன் வேணும், பட் நெகட்டிவிட்டி கம்மி பண்ணி போனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரொம்ப நெகட்டிவிட்டி ஆகிடுமோன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது, என்ன நெகட்டிவிட்டி இருந்தாலும் பட் வீக்காக சேர்ந்துருந்தால் அதுவே நமக்கு ஹாப்பி தான். அடுத்ததாக ஜெயசுதன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து எனக்கு சொல்லியிருக்காங்கன்னா, வில்லன் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வில்லன் அதாவது நம்ம ரியல் லைஃப்லேயே இருக்கும்போது சீரியல் இல்லாமல் இருக்காதுலே. ஸோ கண்டிப்பாக வில்லனிசம் இருக்கணும். பட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வீக்காக சேர்ந்து ஹேண்டில் பண்ணணும், அதுதான் எல்லாரோட ஆசை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ராமசாமி அப்படின்னு ஒரு பிரதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சித்தப்பா கம்பெனியில் அமௌண்ட் நிறைய எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பார்வை சரியில்லை. தாத்தா விஜய் காவேரி ஆஃபீஸ்க்கு போக சொல்லுவார், வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா சித்தப்பா வந்து ஐயோ இவங்க வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு முழிப்பார் இல்லையா. ஸோ ஒருவேளை சித்தப்பா கம்பெனிலேருந்து எதுவும் பணம் எடுத்துருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து டவுட் படுறாங்க. அவர் எடுக்கக்கூடிய ஆள் தான், அதெல்லாம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் அவருக்கு அசால்ட்டு வேலைகள், அதெல்லாம் அசால்ட்டாக எடுத்துகிட்டு மேபி அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுத்துருக்கலாம். அதில் எப்படி வந்து இங்கேருந்து நம்ம மறைச்சி கொண்டு போகிறது, அதாவது மறைக்கிறது எப்படி, அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு போராட்டம் நடக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஆல்ரெடி வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ தாத்தா கிட்ட போயிட்டு அவங்க சித்தப்பாவும் அஜயும் போயிட்டு அந்த கம்பெனி நாங்கள் பார்த்துக்கிறோம், விஜய் தான் வரல இல்லையா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஏதாச்சும் போயிருந்துருக்கலாம். ஸோ மேபி அதுதான் வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட கெஸ் படி. ஒன்று வந்து அமௌண்ட்டுக்கு எடுத்துருக்கலாம் இவங்க சொன்ன மாதிரி, அப்படி இல்லை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி விஜய் தான் வரல, ஸோ நம்ம போய் ஆஃபீஸ் பொறுப்பை நம்மளும் நம்ம பையனும் சேர்ந்து போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை இவர் மட்டும் தனியாக போய் பார்த்துக்கிற மாதிரியோ பொறுப்புகள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தான் வந்து தாத்தா கிட்ட பேசியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸை. அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது இல்லாமல் வேறு என்ன காரணங்கள் இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.